கர்ப்ப காலத்தின் ஒவ்வொரு மாதமும் வழிபட வேண்டிய தெய்வங்கள். வயிற்றில் கரு உருவானதிலிருந்து குழந்தை பிறப்பு வரையில் 10 மாதங்கள் அதன் வளர்ச்சியில் கிரகங்கள் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்துகின்றன. அதனால் கர்ப்பம் தரித்தது முதல் ஒவ்வொரு மாதமும் அந்த கருவை ஆளுமை செய்யும் கிரகத்திற்குரிய தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. முதல் மாதம் கரு உருவாகும். இதற்கு காரக கிரகம் சுக்கிரன். ஸ்ரீ புவனேஸ்வரி, ஸ்ரீலட்சுமி மற்றும் இந்திராணியை வணங்கலாம். இரண்டாவது மாதம். இந்த மாதம் கரு சற்று மென்மைத்தன்மையை அடைந்திருக்கும். செவ்வாய் அதிபதி. ஸ்ரீ முருகனையும் கஷேத்திர பாலகர்களையும் வணங்க வேண்டும். மூன்றாவது மாதம். குழந்தையின் கை கால்கள் உருவாகியிருக்கும். குரு அதிபதி. இந்திரன், பிரம்மா மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். நான்காவது மாதம். குழந்தையின் எலும்பு மற்றும் நரம்பு உருவாகும் மாதம். சூரியன் அதிபதி. சிவனாரை வணங்கினால் கரு நல்ல வளர்ச்சி பெறும். ஐந்தாவது மாதம். குழந்தையின் தோல் மூலம் உடலமைப்பு உருவாகி கொண்டிருக்கும். சந்திரன் அதிபதி. ஸ்ரீ கௌரி மற்றும் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்க வேண்டும். ஆறாவது மாதம். குழந்தையின் அங்கம், ரோமம், நகம் உருவாகும். சனி அதிபதி. ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ பைரவர் மற்றும் ஸ்ரீ விநாயகரை வழிபடவும். ஏழாவது மாதம். பிராணன் உருவாகும். புதன் அதிபதி. ஸ்ரீ விஷ்ணுவை வணங்க வேண்டும். எட்டாவது மாதம். கருவின் உடல் வளர்ச்சி பெறும். ஸ்ரீ விநாயகரை வணங்க வேண்டும். ஒன்பதாவது மாதம். கரு முழு வளர்ச்சி பெற்றிருக்கும். சந்திரனே அதிபதி. ஸ்ரீ கௌரி மற்றும் துர்க்கையை வழிபட வேண்டும். 10வது மாதம். குழந்தை பிறந்து விடுவதால் ஆத்ம பலம் பெறும். அதற்கு ஆத்ம காரகனான சூரியன் அதிபதி. சிவனாரை வழிபட வேண்டும்.